செங்கையில் மான் தூக்கி செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்குமிங்கும் தேடி எவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நந்தவனம் என்கிற இந்த பெயருக்கு ஏற்றபடி உண்மையிலான ஒரு நந்தவனம் என்று சொல்லலாம். ஒரு 3 வருடங்களுக்கு முன்னால் இருக்கும் என்று நினைக்கிறேன் பேசியது. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்ததிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். அதாவது சக்கர வியூகம்னு ஒன்று மகாபாரதத்தில் வரும். பெரியவங்கள்லாம் அது உள்ளே போகாமல் சின்ன பையனாக்கிற அபிமன்யுவை முதல்ல உள்ளே தள்ளி விட்டா மாதிரி ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு டாப்பிக்கு அதை ஐயா என்னை முதல்ல போ அப்படின்னு அனுப்பியிருக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, இளங்கன்று பயமறியாது அப்படிங்கிறதால என்னை முதல்ல பேச கூப்பிட்ருக்காரு. ஆனால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். மேடையில் இருக்கிற 3 பேரும் எங்கள் பேச்சுலகினுடைய பீஷ்மர்கள். முதலாக தர்மனுக்காக பீஷ்மர்கள் பக்கத்தில் இருப்பது இங்கே தான் இருக்கிறது. மகாபாரதத்திற்கு கூட அது இல்லை என்கிற போது இன்னும் மகிழ்ச்சி. அப்புறம் ரொம்ப முக்கியமானது, எதிரே இருக்கிற நீங்கள் உங்கள் ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க. எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு எப்போவுமே இந்த வயதானவர்களை பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அது என்னென்னா, சேக்கிழார் ரொம்ப அழகாக சொல்லுவார். நான் ரொம்ப ரசிக்கிறது சேக்கிழார் சொல்லுகிற பாடல். திருநீலகண்ட நாயனார் அவர் மனைவிக்கும் வயசாயிடுச்சு அப்படிங்கிறத ஒரு 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 பாட்டில் சொல்லிட்டு போகணும்னு நினைப்பார் சேக்கிழார். ரொம்ப அழகாக சொல்லுவார். இளமையில் மிக்குளார்கள் இருவரும் அறிய நின்ற அளவில் சீர் ஆணை போற்றி வளமலி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். நான் ரொம்ப ரசிக்கிற சொல்லது. வடிவுறு மூப்பு வந்துன்னா என்னன்னா, அழகான முதுமை வந்துங்கிறார். நம்ம ஊர்லலாம் சொல்லுவோம்ல, பருவத்தில் தான் பன்னிக்குட்டி கூட அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பன்னிக்குட்டியே பருவத்தில் தான் அழகாக இருக்கும்னா என்ன அர்த்தம்னா, அந்த வயசில் தான் அழகாக இருக்க முடியும். ஆனால் சேக்கிழார் ரொம்ப கவனமாக அந்த சொல்லை கையாண்டு அழகான முதியவர் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தும் போது நான் ரொம்ப சந்தேகப்பட்டேன். நான் இளமையாக இருக்கல, சந்தேகப்பட்டு தான். ஒருவேளை எனக்கு முதுமை வந்தால் நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். அது எப்படி முதுமை அழகாக இருக்க முடியும், இளமை தானே அழகாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது வாரியார் சுவாமிகள் சொன்ன ஒரு விளக்கம் எனக்கு நினைவுக்கு வந்தது. ரொம்ப ரசித்தேன் வாரியார் சொன்னது. வாரியார் சொன்னார், உங்கள் முன்னால் ஒரு வாழைக்காயையும் ஒரு வாழைப்பழத்தையும் வைத்தால் எது அழகாக இருக்கும்? எதுங்க அழகாக இருக்கும்? வாழைப்பழம். உங்கள் முன்னால் ஒரு மாங்காயையும் ஒரு மாம்பழத்தையும் வைத்தால் எது அழகாக இருக்கும்? வாழையில் பழம் அழகென்றால் அவர்களில் கிழம்தான் அழகு என்று வாரியார் சொல்லுவார். அவ்வளவு அழகு இந்த முதுமை. ஆனால் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட முதல்ல வந்ததிலிருந்தே, நந்தவனம் என்று ஏன் இந்த பெயரை இவர்கள் வைத்தார்கள் என்று நான் யோசித்ததுண்டு. ஏன்னா நந்தவனம் அப்படிங்கிற அந்த வார்த்தையே பூக்கள் நிறைந்த ஒரு பூங்காவனம், அதுதான் நந்தவனம். பூக்களுங்கிறது ஒரு முதிர்ச்சியின் நிலை இல்லை என்று நான் நினைக்கிறேன். அது பூ, அது காயாகி, அது கனியாகி, அதுக்கு பிறகுதான் அது முதிர்ச்சி நிலைக்கு வருது. அப்போ நீங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே வாழ்ந்து வளர்ந்து அனுபவப்பட்டு ஒரு முதிர்ந்த கனியாகி இருக்கிற கூட்டம் இருக்கிற இடத்திற்கு நந்தவனம் என்று பேர். பழமுதிர்ச்சோலைன்னு வச்சுருந்தா சரியாக இருந்திருக்கோம். பழமுதிர்ச்சோலை வச்சா. ஆனால் ஏன் நந்தவனம்னு வச்சாருன்னு நான் யோசித்தேன். அப்புறம் எனக்கு இங்கே உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு ஒரு மின்னல் மாதிரி என்னுடைய நினைவில் வந்தது. ஏன் இந்த பேர் வச்சாருன்னா, எல்லா காரண பெயர்களும் உடம்பை மையமாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் மனதை மையமாகவும் வைக்கலாம். நினைவுகளை அதிகமாக சுமப்பது முதியவர்கள்தான். அதனால்தான் அந்த நினைவுகளுக்கு கூட தமிழிலே மலரும் நினைவுகள் என்று சொல்லை கொடுப்பார்கள். கனிந்த கனிகளின் மலர்ந்த நினைவுகளுக்கான இடம் இது என்பதால் இதற்கு நந்தவனம் என்கிற பெயர் சால பொருந்தும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு அற்புதமான இந்த விழாவிலே பேசக்கூடாத ஒரு தலைப்பு போல எனக்கு தோன்றியது, பாரத போர். நீங்கள்லாம் வாழ்க்கையின் பல போராட்டங்களை எல்லாம் முடிச்சுட்டு இந்த ரிட்டையர்டு ஏஜ்னு சொல்லுவாங்க, போராட்டமே இல்லாத ஒரு வயசுக்கு வர நேரத்தில்
திரும்ப ஒரு போராட்டத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஐயா ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார். எங்கள் ராமச்சந்திரன் ஐயா ஒரு தலைப்பு கொடுத்தார் என்றால் அதில் 1000 காரணங்கள் இருக்கும், அவ்வளவு புதுமை இருக்கும், அவ்வளவு தெளிவு இருக்கும். இந்த தலைப்பை நான் ரொம்ப ரசித்தேன். என்னை விட ஒவ்வொருத்தரும் எப்படி இதை பேச போகிறாங்கன்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசையாக, நானே ஒரு பேச்சாளனாக இருப்பதை விட ஒரு பார்வையாளனாக இந்த அரங்கத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இந்த மகாபாரத போர் இருக்குது பாருங்கள், நம்ம எல்லார் வீடுகள்லையும் இல்லை எல்லா ஊர்கள்லையும் யாருக்கும் தெரியவே தெரியாதுன்னு ஒரு கதை சொல்ல முடியாதுன்னா அது மகாபாரத கதை தான். அது தெருக்கூத்தாவோ இல்லை திரும்ப திரும்ப நாடகத்திலேயே திரும்ப திரும்ப சீரியலாக எடுத்தோ, இந்த மகாபாரதம் நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒன்று தான். இந்த மகாபாரத போர் யாரால் நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இந்த அரங்கத்தை துவங்கி வைத்திருக்கிறார் ஐயா. இங்கே எல்லார் மனசுலையும் ஒவ்வொருத்தர் போகலாம். சிலருக்கு சடார்னு சகுனி தான் ஞாபகத்துக்கு வரணும். ஏன்னா சகுனி தான் போரே எல்லாம் பண்ணா அப்படின்னு நமக்கு எடுத்த உடனே சகுனி மேலே தான் இவன் தான் முதல் காரணமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். சில பேர் திரௌபதியினருடைய ஒரு சிரிப்பு, அந்த சிரிக்காமல் இருந்திருந்தால் இந்த போரே நடந்திருக்காமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு திரௌபதியை காரணமாக நினைக்கலாம். இல்லை பேராசை பிடித்த துரியோதனன் ஒருவன் இல்லை என்றால் இந்த போரே இருந்திருக்காது அப்படிங்கிறதால துரியோதனனும் ஒரு காரணம்னு சொல்லலாம். ஆனால் நான் தருமன்னு சொன்னது உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக கூட இருக்கலாம். அதாவது இந்த சீரியல்லே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் நடிச்சிட்டு இருந்தால் ஒருத்த மட்டும் சைடில் நடிக்காமல் சைடு கேரக்டராகவே இருப்பான் பாருங்க. அந்த மாதிரி மகாபாரதத்தில் நமக்கு தெரிஞ்சு ஒரு சைடு கேரக்டராகவே இருந்த மாதிரி இருந்தது தருமன் தான். தருமனை பற்றி ஒரு மகாபாரதம் அப்படியே மைண்டில் வந்துச்சுன்னா கர்ணனை எதிர்கொண்ட அர்ஜுனன் நமக்கு ஞாபகத்துக்கு வருவான், துரியோதனனை எதிர்கொண்ட பீமன் ஞாபகத்துக்கு வருவான். தருமன் யாரை எதிர்கொண்டான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு ஞாபகமே வராது. தருமன் முதல்ல போருக்கு போனாரா அப்படின்னு, இல்லை வீட்டிலே இருந்துட்டாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு வரும், தெரியாது. அப்படி இருக்கிறப்ப தர்மன் திட்டு இருப்பாரா அப்படிங்கிற கேள்வி எனக்கும் தலைப்பை பார்த்தபோது தோன்றியது. நானும் சகுனி மேலே தான் சந்தேகப்பட்டேன். நமக்கெல்லாம் ஒருத்தர் ரெடியாக இருப்பான், எல்லாத்தையும் அவன் மேலே போடு சரியாக இருக்கும் அப்படின்னு. நானும் சகுனி தான் அப்படின்னு நினச்சிருந்தேன். மகாபாரதத்தை ரொம்ப தீவிரமாக படித்த போது எனக்கு பல ஆச்சரியமான விஷயங்களை நான் அனுபவித்தேன். முதல்ல நான் தருமனை இந்த 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 பெரிய படிப்பினைக்கு முன்னாடி எனக்கு தருமன் என் மனசில் எப்படி இருந்தான்னா, பாரதியார் மனசில் எப்படி இருந்தானோ அப்படி தான் எனக்கு இருந்தான். தருமன்கிற கேரக்டரை ரொம்ப அழகாக இப்போ ஐயா எங்களை அறிமுகப்படுத்தும் போது ஒவ்வொருத்தரை பற்றியும் அவ்வளோ அழகாக சொன்னார். பேசாமல் ஐயா சொன்னது ஒரு அழகாக டைப் பண்ணி வச்சுட்டு அதை விட ஒரு ப்ரொஃபைல் வேணும் இல்லை போல இருக்கு, அவ்வளோ அழகாக சொன்னார். முதலே தெரிஞ்சிருந்தா பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா அமைஞ்சிருக்கும் போல இருக்கு. லேட்டாக ஐயா கிடச்சிட்டார் எனக்கு. பாருங்க, பாரதியார் ரொம்ப அழகாக தர்மனை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. நான் ரொம்ப ரசித்தது உங்களுக்கு தெரியும். பாஞ்சாலி சபதம் பாரதியார் எழுதிய ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. பாரதி சொல்கிறாரு, இந்த தர்மம் இருக்கிறான் பாருங்க, இருக்கிறதுலையே பாண்டவர்கள்லேயே யாருக்குமே பிடிக்காத ஒருத்தனா தர்மனாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் ஒருத்தர் நம்மளை ஈர்த்தரலாம், எந்த விதத்திலையும் ஈர்க்காத ஒரு நபர் யாராவது இருப்பான்னா அது தர்மனாகத்தான் இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் யார் ஒருவர் தர்மத்தின் பக்கம் நிற்கிறார்களோ அவர்களை இந்த உலகத்திற்கு பிடிக்காது. யார் ஒருவர் தர்மத்தின் பக்கம் இருக்கிறாரோ, இன்னும் அழகாக சொல்லணும்னா யார் ஒருவர் நியாயம் பேசுகிறார்களோ அவர்களை இந்த உலகத்தில் யாருக்கும் பிடிக்காது. நியாயம் பேசுகிறவர்களை இந்த உலகத்திற்கு பிடிக்காது. நியாயம் பேசுவதை நியாயமாகவே பேசுவது சுத்தமாக பிடிக்காது, ரொம்ப கஷ்டம். ஆனால் தான் பாருங்கள், நிறைய பேருக்கு மகாபாரதத்தில் உனக்கு பிடிச்ச கேரக்டர் எதுன்னு கேளுங்க, சகுனின்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு தானே பிடிக்கும். தருமன் யார்? ரொம்ப அழகாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்வார். தருமன் யார்? கிழவியர் போல் தவசியர் போல் பழங்கிளி கதைகள் படிப்பவன். நம்ம இப்போ இன்றைக்கி ஒரு ஸ்லாங் உண்டு சார், ரொம்ப பேசினாங்கன்னா என்னன்னா கிழவி மாதிரி பேசின்னு இருக்கிறான்னு பார்த்துறீங்களே. தருமன் எப்படியா? கிழவியர் தபசியர் போல் பழங்கிளி கதைகள் படிப்பவன். நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அக்கார்டிங் டு த செக்ஷன் 1994 அப்படின்னு ஆரம்பிச்சிடலாம். இல்லைங்க இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாதுங்க, இப்படி தான் திரேதா யுகத்தில் என்ன நடந்ததுன்னா அப்படின்பா. ரொம்ப இரிட்டேட்டபிளான ஒரு கேரக்டர் சொல்லுவாங்களே, பாரதி சொல்கிறாரு. அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பொறுமை என்றும் பழவினை என்றும் சொல்லி பதுங்கி நிற்போன். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம பண்ண பாவம்ப்பா, நம்ம பாவம் பண்ணோம் அதை அனுபவிக்கும். நம்ம வீட்டில் சில பேர் இருப்பாங்க, ஏதாவது ஒன்று கேட்கலாம், நம்ம மேலே தான்ப்பா தப்பு இருக்குது, நம்ம ஏதாவது பண்ணாமல் இருந்தால் அந்த பிரச்சனையே வந்திருக்காதுப்பா. நமக்கு கடைசி வரைக்கும் எந்த சண்டையிலையுமே வந்து நிற்க மாட்டான், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி போய் நின்றுடுவான். அதுக்கு பாரதி சொல்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை நான் ஒரு மேடையில் கூட சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, பூமர் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது தெரியுமா?
இப்போ 50 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருக்குமே அந்த பேர் வச்சுட்டான், பூமர். பூமர்னா என்னன்னா, அவனுக்கு அறிவுரை சொல்கிறவன், அவனுக்கு ஆகிறத சொல்கிறவன், நியாயத்தை சொல்கிறவன் பூமர். இன்னும் தெளிவாக சொன்னால், அவனுடைய வேவ் லென்த்துக்குள்ளேயே ஒருத்தன் வரலனா அவன் பூமர். பூமர் 50 வயசுக்கு மேலே போனாலே பூமர், 50 வயசுக்கு கீழே இருந்து அவனோட நீங்கள் பொருந்தலைனாலும் பூமர். ஒன்றும் இல்லை சார், ஒரு படம் பார்த்துருப்பான், என்னடா இது படம் நல்லாவே இல்லைண்ணா, நீ பூமர், உனக்கு இந்த படம்லாம் புரியாதுன்றான். இந்த பூமருங்கிற சொல் ஆங்கில சொல்லாக இருக்கலாம், ஆனால் இதற்கு ஒரு சரியான தமிழ் சொல் என்று ஒன்று இருந்தால் அதை பாரதி தான் கொடுக்கிறார். இந்த பூமர் என்கிற வார்த்தைக்கு சரியான ஒரு தமிழ் சொல்னா அதை பாரதி தான் கொடுக்கிறார். எவ்வளோ அழகான தமிழ் சொல் பாருங்கள். அந்த தமிழ் சொல்லை தருமனுக்கு கொடுக்கிறார். அதாவது பாரதியை பொறுத்த வரைக்கும் தருமன் ஒரு பூமர், பாரதியை பொறுத்த வரைக்கும் தருமன் ஒரு பூமர். சொல்றாரு, கிழவியர் தபசியர் போல் பழங்கிளிக்கதைகள் படிப்பவன், பொறுமை என்றும் பழவினை என்றும் சொல்லி பதுங்கி நிற்போன் மரத்தன்மையிலான் வழவழ தருமனுக்கே அப்படிங்கிறார். பூமருக்கு தமிழ் என்ன தெரியுமா? வழவழ. வழவழ நம்ம சொல்லல, இன்னைக்கு சொல்லுவோம்ல, என்ன அவன் குழவழன்னு பேசின்னு இருக்கிறான். பூமருங்கிறதுக்கு சரியான தமிழ் சொல் என்னவென்றால் வழவழ. வழவழ தருமனுக்கேன்னு பாரதி சொல்றார். அப்ப தருமன் ஏன் இப்படி ப்ரொஜெக்ட் பாரதியே செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் தருமன், அதான் தருமன். அப்படிப்பட்ட ஒரு தருமன் எல்லாத்தையும் யோசிச்சு செய்யக்கூடியவன், எல்லாத்தையும் நியாயமா இருக்கான்னு பார்க்கக்கூடியவன். அவனால ஒரு போர் நடக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம், கண்டிப்பா நினைச்சுதான் ஆகணும். ஆனால் உங்களுக்கு ஒரு வேடிக்கை சொல்லுகிறேன். வியாசரே தன்னுடைய வாயால் பதிவு செய்கிற ஒரு வார்த்தை, வியாசரே அவருடைய வாயால் பதிவு செய்கிற வார்த்தை என்ன சொல்லுகிறார்? நாரதர் ஒரு முறை வந்து தர்மனை சந்திக்கிற போது ஞாபகப்படுத்திட்டு போறார் தர்மனுக்கு, தர்மா, உன்னால் பெரிய அரசகுலமே வீழும், உன்னால் ஒரு பெரிய போர் மூழும், நீதான் அதற்கு காரணமாக இருப்பாய் அப்படின்னு சொல்றார். தர்மனுக்கு பயம், எல்லாத்துக்கும் பயப்படுறவன், என்னால் ஒரு பெரிய போர் வரப்போதா, என்னால் பல பேர் சுத்து போயிட்டு போறாங்களா அப்படின்னு பயந்தவன் வியாசர்கிட்ட கேட்டான், வியாசர் இது நடக்குமா? இப்போ வியாசர் சொன்னார், உண்மைதான், உன்னால் ஒரு பெரிய போர் மூழும். இந்த வார்த்தை இருக்கிறது, உன்னால் ஒரு பெரிய போர் மூழும், அதான் தலைப்பு. மகாபாரத போருக்கு வித்திட்டது யார் என்றால், மகாபாரதத்தை எழுதிய வியாசரே சொல்லுகிறார், உன்னால் ஒரு போர் மூழும் என்கிற வரியை சொல்லுகிறார். இவன் எப்போ மூழும்னு கேட்குறான், எப்போ நடக்கும் அப்படின்னு பயந்து கேட்கும்போது வியாசர் சொல்லுகிறார், ஒரு நாள் உனக்கு ஒரு கனவு வரும், அந்த கனவிலே திரகாத்திரமான உடம்பை கொண்ட ஒருவன் திரிசூலத்தை கையிலே வைத்துக்கொண்டு ஒரு ரிஷப வாகனத்திலே ஏறி தெற்கு நோக்கி போவதும் வருவதும் போவதும், தெற்கு நோக்கி போகிறது வரதுன்னா என்னென்னா, தெற்கு என்பது மரணத்தினுடைய திசை, தெற்கு நோக்கி போவதும் வருவதுமாக நீ கனவு கண்டால் அன்றிலிருந்து 13வது வருடத்தில் அந்த போர் தொடங்கும் என்று சொல்லுகிறார். சரியா ஒரு நாள் தருமன் தூங்குறான், தருமனுக்கு கனவு வருது, தருமன் எழுந்து உட்கார்றான், அந்த கனவு வந்துருச்சு. தம்பிங்களை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு மனைவியை உட்கார வச்சுட்டு தருமன் சொல்லுகிறான், என்னால் ஒரு பெரிய போர் மூழும் என்று சொன்னார், இந்த கனவு வந்தால் அடுத்த 13வது வருஷம் நடக்கும்னு சொன்னார், எனக்கு அந்த கனவு வந்துருச்சு, இந்த போர் நடக்கக்கூடாது. சரி, ஒரு வேடிக்கை சொல்லவா, இந்த போருக்கு வித்துட்டது தருமன் தான், ஆனால் அந்த போரே நடக்கக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டதும் தருமன் தான். இந்த போருக்கு வித்தாக இருந்ததும் தர்மன் தான். இந்த வித்திட்டது என்றால் எப்போதும் மரங்களை விதைகள் தங்களை தாங்களே விதைத்துக் கொள்வதில்லை, யாரோ விதைக்கிறார் அல்லது அதுவே விழுகிறது, ஆனால் இந்த வித்து தான் அந்த மரத்திற்கு காரணமாக இருக்கிறது. தர்மன் வேண்டுமென்றே இந்த போரை நடத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை, ஆனால் அவன் வித்தாக இருந்து இந்த போருக்கு காரணமாகிறான், அவன் வித்தாக இருந்து இந்த போருக்கு காரணமாகிறான். அவன் 3 சத்தியத்தை செய்கிறாங்க எழுந்து உட்கார்ந்துட்டு. முதல் சத்தியம், இனிமேல் என்னை யாராவது என்ன சொன்னாலும் ஏசினாலும் நான் சண்டைக்கு போக மாட்டேன். 2வது, என் மனைவியவே மானபங்கம் பண்ணினா கூட நான் போய் சண்டைக்கு நிற்க மாட்டேன். 3வது, என்னை எவ்வளவு கேவலமாக பேசி எவ்வளவு அவமானப்படுத்தி ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொன்னால் கூட நான் செய்ய மாட்டேன்னு சொல்லாமல் நான் செய்ய போயிடுவேன். ஏன்னா நான் இதை செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க எனக்கு ஒரு பிரச்சனை வரும், ஒரு போர் வரும், நான் எதையுமே மறுக்க மாட்டேன்னு இந்த 3 சத்தியத்தை எடுத்தான். இந்த 3 சத்தியம்தான் தருமன் சூதை விளையாடுவதற்கு காரணமாக இருந்தது. இப்போ தருமனுக்கு எல்லாமே தெரியுங்க, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எது நியாயம் எது தர்மம் எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் தெரிந்தும் ஏன் தர்மம் சூதாட போனான்னு தெரியுமா? சூது தர்மம் இல்லை தானே,
சூது தர்மம் இல்லை தானே? நீங்கள் யோசிச்சு பாருங்க, மகாபாரத போருக்கு எது மூல காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ராமாயணம் எடுத்துக்கிட்டா அந்த ராமாயணத்தினுடைய அடிநாதம் எங்கே தொடங்குதுன்னா கைகேயி வரம் வாங்குகிற இடத்துல தோணுது. கைகேயி வரம் வாங்கலைன்னா ராம காட்டுக்கு போக மாட்டான், ராம காட்டுக்கு போகலன்னா சீதை மானை கேட்க மாட்டா, சீதை மானை கேட்கலன்னா ராவணை வந்து தூக்கிட்டு போயிருக்க மாட்டான். அதுதானே மூலம். மகாபாரதத்தில் எது மூலம்னா சூது ஆடாமல் இருந்திருந்தால் எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. சார் மகாபாரதம் ஏன் இன்னைக்கு வரைக்கும் தேவை தெரியுமா? இன்னைக்கு ஆன்லைனில் கூட சூது வந்துருச்சு, அழியலை சார். சூது பரிணமிச்சிருச்சு, நம்ம பரிணமிச்சோமோ இல்லையோ சூது பரிணமிச்சிருச்சு. பெரிய பெரிய நடிகர்லாம் வந்து அதை விளையாட வாங்க வாங்கன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கூட சொல்லியிருக்கிறாங்க. காலம் மாறியது, கம்ப்யூட்டர் வந்தது, சூது மாறவில்லை. அதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் தர்மனும் மகாபாரதமும் நமக்கு தேவைப்படுகிறது. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அது தேவைப்படுகிறது. தர்மன் பாருங்க, சூது ஆட வேண்டும் என்பது தர்மனுடைய எண்ணம் இல்லை. ஆனால் தர்மன் என்ன செய்கிறான்? சூதாட ஒட்டுக்கொள்கிறான். ஏன் சூதாட ஒத்துக்கிறான்னா அவன் எடுத்த சத்தியம், நான் ஒருபோதும் எதையும் மறுக்க மாட்டேன். இப்போ ஒரு விஷயத்தை கவனிக்க, தர்மம் ஏன் இந்த எல்லா மகாபாரத போருக்கும் ஒரு காரணம், ஒரு வித்துன்னு சொல்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம்தான், தர்மன் சூதாடி இருக்கக்கூடாது. அதான் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, துரியோதனன் அறிவாளியா தர்மன் அறிவாளியானா துரியோதனன் தான் அறிவாளியா. ஏன்னா எவன் ஒருத்தனுக்கு தனக்கு என்ன வருங்கிறது தெரிஞ்சுக்கிறத விட தனக்கு எது வராதுங்கிறத தெரிஞ்சுக்கிறானோ அவன் தான் பெரிய அறிவாளி. துரியோதனுக்கு தனக்கு சூதாட வராதுன்னு தெரியும், அதனால் தான் மாமர சகுனியை வர வச்சு ஆட வச்சான். நம்ம ஆளுக்கு சூதாட வராதுன்னு தெரிஞ்சும் நம்ம ஆளு போய் உட்காந்து ஆட போனார். சில பேர் தெரியுமில்ல, கல்யாணம் ஆனால் என்ன ஆகும் தெரிஞ்சும் விரும்பி போய் கல்யாணம் பண்ணிக்க போயிடும்ல, அந்த மாதிரி சூதாட தெரியாதுன்னு தெரிஞ்சும் போய் உட்கார்ந்து சூதாடுகிறான். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை தான் மிக முக்கியமான வார்த்தை. இதை கண்ணனே பகவத்கீதையிலே பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. என்ன தெரியுமா? இந்த போருக்கு எது காரணம்? அதர்மம் காரணம் என்று நினைக்கிறாயா? இல்லை, இந்த போருக்கு அதர்மம் காரணம் இல்லை. அதர்மம் ஒருபோதும் இந்த போருக்கு காரணமாக முடியாது. பிறகு எது காரணம்? தர்மத்தோடு இருக்க வேண்டியவை தர்மத்தோடு இல்லாமல் போகிற போதுதான் இந்த போர் காரணமாகிறது என்று சொல்லுகிறார். மகாபாரதத்திலேயே தர்மத்தோடு இருக்க வேண்டிய ஒருவன் தர்மத்தோடு இருக்க வேண்டியதிலிருந்து கொஞ்சம் தவறை நினைத்ததென்றால் தருமன் தான் அதை செய்தான். சூதாடி இருக்கக்கூடாது, ஆடினான். அது மட்டும்தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? பின்னாடி போனால் தர்மன் செய்த விஷயங்கள் எவ்வளவு 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 வெளியே தெரியல, பார்த்தா உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் தர்மன் பண்ணது. தர்மன் பண்ண பிழைகளை சொல்கிறேன் பாருங்க. நம்பர் 1, அவன் பண்ண பெரிய பிழை என்னன்னா, அரக்கு மாளிகை கட்டினாங்களே, அரக்கு மாளிகையோட தீ வைக்க போகிறோங்கிறது தர்மனுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ தர்மன் என்ன செஞ்சுருக்கணும்? அவன் ஒரு பெரிய நியாயவான், இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, இதிலிருந்து தப்பிக்கணும் நினச்சது தப்பு இல்லை. யாருக்குமே தெரியாமல் அரக்கு மாளிகையிலிருந்து வெளியே போகிறதுக்கு சுரங்கப்பாதை அமைச்சான், தப்பு இல்லை, ராஜதந்திரம், பாராட்டலாம். ஆனால் தர்மன் செய்த மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? பாவம் என்ன தெரியுமா? அன்று இரவு மாளிகை தீ வைக்கப் போகிறார்கள் என்று தெரிந்தவுடன் அவர்கள் வீட்டுக்கு ஒரு 6 பேரை விருந்தினராக அழைக்கிறான். அவன் வீட்டுக்கு 6 பேரை விருந்தினராக அழைக்கிறான். ஒரு ஆதிவாசி குடியிலே இருந்து ஒரு தாய், அவளுக்கு 5 மகன்கள். இவங்க 6 பேரையும் அந்த குடிலுக்கு அவனுடைய அரக்கு மாளிகைக்கு வர சொல்லி சாப்பாடு போட்டு சாப்பிட வச்சு ஒரு போதை வஸ்துவையும் கொடுத்து அவர்களை மயக்கம் விட்டு உறங்க வைத்து மாளிகைக்கு தீ வைத்து விட்டு தர்மன் சுரங்கப்பாதை வழியாக வெளியே வருகிறான். ஏன் இப்படி வரன்னு கேட்டால் தர்மன் சொல்லுகிறான், இந்த மாளிகை எரிந்த பிறகு ஒரு தாயும் 5 குழந்தையும் உரு தெரியாமல் எரிந்திருந்தால் நாம் எல்லோரும் செத்துவிட்டோம் என்று துரியோதனன் நினைப்பான், நமக்கு பிரச்சனை இருக்காது என்று தர்மமே வடிவான தர்மன் நினைத்தான். தர்மமே வடிவான தர்மன் நினைத்தான். எந்த ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஊரார் சாக வேண்டும் என்று நினைத்தானோ அந்த தருமன் ஊர் மத்தியில் குடும்பமே செத்து போகும்படி மகாபாரத போருக்கு வழிவகுத்தான். இது அவன் செய்த முதல் தவறு. 2வது அவன் செய்த பெரிய தவறு என்ன தெரியுமா? அவன் தர்மனா இருந்துட்டு போட்டோம், நான் தர்மன் தான், நீ ராஜாவாயிட்டன்னு வச்சுக்கேன், நீ தர்மனா இருக்க மட்டும் கூட ராஜாவா இருக்கணும். நீ ராஜாவாயிட்டனா ராஜாவா தான் இருக்கணும். இவன் ராஜா ஆயிட்டான்ல, இவன் சில முடிவுகளை எடுக்கணும்ல, எடுக்கல. சார் ஒரு பழமொழி உண்டு, அரசன் அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும். இந்த ரெண்டையுமே கொல்லாமல் இருந்த ஒரு ஆள் யாருன்னா தர்மன் தான். 2 பேரும் மிக முக்கியமான ஒரு போர் நடக்கிறது. ஒன்று, துரியோதனன் துவைதவனத்திலே வந்து சித்திரசேனன்கிற ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டான். ஒன்றும் இல்லை, அப்படியே பார்க்காதமா நகர்ந்து போயிருந்தானா அப்பயே மகாபாரத போர் நடந்திருக்காது. நம்ம ஆள் பெரிய ஹீரோ மாதிரி, கேப்டன் விஜயகாந்த் மாதிரி
இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு அர்ஜுனா போய் காப்பாற்றணும். அர்ஜுனன் சொல்கிறான், நீ பண்ணதெல்லாம் ஏற்கனவே நிறைய பண்ணிவிட்ட, இதுக்கு மேலே. சார் அந்த காலத்தில் பாருங்கள், அண்ணன் சாகவே சொன்னால் கூட அண்ணன் சொன்னான்னு செத்து போகிற தம்பிகள் வாழ்ந்த காலமாக மகாபாரதம் இருந்திருக்கிறது. அவன் சொல்கிறான், இல்லை நான் சொல்கிறேன் காப்பாற்ற அவனன்னு. அர்ஜுனன் போய் காப்பாற்றி துரியோதனனை மீட்டு கொண்டு வருகிறான். ஒருவேளை தருமன் அந்த இடத்திலே இது என் பணி அல்ல, அவன் அப்படியே போகட்டும் என்று விட்டிருந்தால் மகாபாரத போரே நடந்திருக்காது. சார் காட்டுக்கு போகிறாங்க, ஜெயத்ரதன் திரௌபதியை கடத்திக்கு எடுத்துகிட்டு வந்துட்டான். இவன் சும்மா தான் இருந்தான் தருமன். அந்த 4 பேர் கஷ்டப்பட்டு போராடி திரௌபதியை மீட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து முன்னாடி நிற்க வச்சா இவன் என்ன பண்ணியிருக்கணும்? போட்டு சாவடிடான்னு சொல்லியிருக்கணும். சொல்ல வேண்டிய இடம் இவனுக்கு இருக்கிறது. ஆனால் இவன் என்ன தெரியுமா பண்ணா? மன்னிச்சு விட்ரு. அகைன் கேப்டன் விஜயகாந்த் மாதிரி மன்னிச்சு விட்டுருன்னு விட்டவன் தான் மகாபாரத போரிலே சக்கரவியூகத்தை ஏற்படுத்தி அபிமன்யு சாவதற்கு காரணமாக இருந்தவன் அவன். அப்போது இந்த போர் நடந்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டால் நான் 2 விஷயங்களை சொல்லுவேன். என்ன? தருமன் செய்த ஒரு பெரிய பாவம். 2, போரை தடுத்து நிறுத்துவதற்கான வழிகள் இருந்தும் அதை தடுத்து நிறுத்தாத முட்டாள்தனம். இந்த 2ம் தான் மகாபாரத போர் என்கின்ற ஒன்று நடப்பதற்கே மிகப்பெரிய காரணமாக இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சார் நீங்கள் மகாபாரதத்தினுடைய செய்திகள் எல்லாவற்றையும் பாருங்கள். திரௌபதி அரசவைக்கு வந்து பேசுகிறா. அவரை வச்சுட்டு என்ன வச்சாரா, இல்லை என்ன வச்சுட்டு அவரை வச்சாரா? நியாயமாக பேசுகிறா. அப்போ மகாபாரதத்தை அந்த 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 அரசவைக்குள்ள ஒரு ஆழமான ஒரு குரல் வருகிறது. யாருடைய குரல்னா துரியோதனனுடைய குரல். துரியோதனன் சொல்லுகிறான், மனைவியை ஒரு கணவன் தன்னை வைத்த பிறகு வைப்பதற்கு அனுமதி இருக்கிறதா இல்லையா என்பதை யுதிஷ்டன் சொல்லட்டும். யார? தருமன் சொல்லட்டும். தருமன் என்ன சொல்லுகிறானோ அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்கிறான். திரௌபதி திரும்ப பீஷ்மரை பார்த்து கேட்கிறா, பீஷ்மா நீங்க சொல்லுங்க, அவன் என்னை வைத்து அவனை வைக்கவில்லை, அவனை வைத்து விட்ட பிறகு என்னை வைத்தான், ஒரு அடிமையானவன் எப்படி என்னை வைக்க முடியும், நீங்க சொல்லுங்க பெரியவர்னு பீஷ்மர் சொன்னால், பீஷ்மர் ரொம்ப அழகா கையை கட்டிட்டு, எது தர்மம் எது அதர்மம் என்று சொல்ல என்னை விட தர்மனுக்குத்தான் தெரியும், தர்மன் சொல்லட்டும்னு சொன்னான். சார் பீஷ்மர் கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? சில நேரங்களில் வாழ்க்கையில் காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன் வந்தால் ஆன்சர் நீங்கள் சொல்கிறத விட வேற ஒருத்தருக்கு கை காமிச்சு விட்டுட்டீங்கன்னா அதை விட ஒரு பெரிய கஷ்டம் இல்லைங்கிறதுக்கு பீஷ்மர் ஒரு பெரிய உதாரணம். இப்போ தர்மன் கிட்ட வந்துருச்சு இல்லை, நீ நியாயமாக என்ன பண்ணியிருக்கலாம், காப்பாற்றி முயற்சி செஞ்சுருக்கலாம்ல. இந்த சில பேர் நான் ரொம்ப நேர்மையாக இருக்கிறேன்னு வைத்தறிச்சல் படுற மாதிரி நேர்மையாக இருப்பான், பார்த்துருக்கீங்களா? நம்மால் இல்லை, என்னை வைத்து விட்டாலும் நான் உன்னை வைக்கலாம். ஒரு மனைவி என்பவள் கணவனுக்கு ஒரு அடிமையைப் போல சேவகம் செய்யக்கூடியவள். அதனால் அவன் அடிமையானாலும் மனைவியும் அதற்குள் அடிமையாவாள் என்பதால் இது வைப்பது சரிதான் என்று சொன்னவுடன் ஞாபகம் வச்சுக்கோங்க, கூட பிறந்த 4 பேருமே கொஞ்சம் விட்டுருந்தா அடித்து கொண்டிருப்பாங்க. கூட இருந்த 4 பேருமே கொஞ்சம் விட்டுருந்தாலும் அடித்து கொண்டிருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, இதோட மகாபாரதத்தினுடைய எல்லை முடியலை. நீங்கள் வியாசரில் போய் உண்மையாக பார்த்தீங்கன்னா என்ன நடக்கிறது? திருதராஷ்டிரன் எல்லாவற்றையும் மீண்டும் திரௌபதிக்கு கொடுத்து விடுகிறார். எல்லாவற்றையும் திரௌபதிக்கு கொடுத்து விடுகிறார், நாட்டை கொடுக்கிறார், எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புகிறார். திரும்பி போகிற போது திரும்ப துரியோதனன் கூப்பிட்டு சொல்கிறான், வரியா இன்னும் கடைசியாக ஒரு மேட்ச் வச்சுக்கலாங்கிறான். எல்லாம் முடிஞ்சும் கடைசியாக ஒரு மேட்ச் வச்சுக்கலாம் வரியாங்கிறான். இப்போ என்னங்க பண்ணியிருக்கணும் தருமன்? முடியாதுன்னு சொல்லணுமா இல்லையா? இப்பயும் விரும்பி போய் உட்காந்துட்டு நான் பண்ணுறேன்னு போய் உட்கார்றான். அப்போ தான் 13 வருடங்கள் வனவாசத்தை ஏற்கக்கூடிய மிக மோசமான நிலை தருமனுக்கு வருகிறது. பெரியவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். மகாபாரத போருக்கு எது காரணமாக இருந்தது என்று என்னை கேட்டால் ஒன்றுதான் காரணமாக இருந்தது, அது சூது. சூது என்கிற ஒன்று மகாபாரதத்தில் மட்டுமல்ல, நம்முடைய மனதிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் சூதுக்கு அடிமையானால் நம் வாழ்க்கையும் கூட ஒரு மகாபாரத போராகத்தான் மாறும் என்பதுதான் அந்த காப்பியம் சொல்ல வந்த பெரிய செய்தி. நீங்கள் பாருங்கள், தருமனை எல்லோரும் நல்லவன் என்று சொல்லுகிறார்கள். சில நேரங்களில் நல்லவர்கள் கூட சூதாடுகிறார்கள், சில நேரங்களில் சூதாடுவதில் கூட நல்லவர்கள் இருக்கிறார்கள். தருமன் நல்ல சூதாட்டக்காரன், நல்ல சூதாட்டக்காரன். அது எங்க தெரியுமா தெரியுது? தர்மவான் சூதை விரும்பி இருக்கக்கூடாது, ஆனால் தருமன் சூதை விரும்பினான். விரும்பியது பிரச்சனை இல்லை, வந்ததை விரும்பலாம், வராததை விரும்பினான். கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சு நான் பேட்டை தூக்கிட்டு போய் கிரவுண்டுக்கு போனால் பரவாயில்ல, எனக்கு கிரிக்கெட்டில் பேட்டை தரையில் அடிக்கணுமா இல்லை மேலே அடிக்கணுமானே தெரியாமல் பேட்டை தூக்கிட்டு போய் நின்னா தப்பு. தருமன் போய் நின்னான். அதுக்கு என்ன ஒரு பெரிய உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள், இதோட முடிக்கிறேன். இவங்க எல்லாரும் அஞ்ஞாத வாசத்தில் போய்
பீமன் சமையல்காரனாக இருந்து சமைச்சான், அவனுக்கு அதுதான் வரும். அர்ஜுனன் ஒரு திருநங்கை போல வேஷமிட்டு கொண்டு கலைகளை செய்தான், அவனுக்கு அதுதான் வரும். நகுலன் சகாதேவன் எல்லாம் அவருக்கு தெரிந்த மருத்துவம், குதிரை மேய்ப்பதுன்னு அவர்களுக்கு தெரிந்த மற்ற விஷயங்களை செய்தார்கள். ஆனால் தருமன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த நாட்டு மன்னனோடு பகடை விளையாடினான். சார் எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, நீ ஏற்கனவே விளையாட போய் நாட்டை இழந்து, மாட்டை இழந்து, தேரை இழந்து, ஊரை இழந்து, தம்பி இழந்து, பொண்டாட்டி இழந்து திரும்ப கொடுத்ததுக்கு அப்புறமும் அகைன் 1 மேட்ச் வரியான உடனே திரும்ப போய் நின்று ஆடி 13 வருஷம் வந்த பிறகும் 1 வருஷம் அஞ்ஞாத வாசத்திலும் கூட திரும்ப நான் சூது விளையாடுறேன்னு நீ விளையாடினா, அதனாலே தான் மகாபாரத போர் நடந்தது. அதனாலே தான் மகாபாரத போர் நடந்தது. ஒரு தவறை மீண்டும் மீண்டும் ஒரு நல்லவன் செய்கின்ற போது மகாபாரத போர் காப்பியத்தில் மட்டுமல்ல நிஜத்திலும் நடக்கும். கெட்டவர்களினுடைய பெரிய சத்தத்தை விட நல்லவர்களுடைய மௌனம் ஆபத்தானது என்பதற்கு தருமனை விட ஒரு மிகப்பெரிய உதாரணம் இல்லை என்பதால் தருமனினுடைய மௌனம், தருமனினுடைய தயக்கம், தருமனினுடைய வழவழ குணம், தருமனினுடைய சூதின் மீதான ஆசை, இதுதான் மகாபாரத போருக்கு வழி செய்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.